ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஆல் இன் ஒன். இன்றைக்கி வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி அதாவது ராகியில் ஒரு ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் ராகி ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். இதில் 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது ராகி மாவு எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், அல்லது 3 கப் அளவு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதோட பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை இன்னொரு பவுலில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ராகியில் இரும்பு சத்து, நார்ச்சத்து, அதிகமான புரோட்டீன், கால்சியம் இது எல்லாமே இருக்கிறனால அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் நார்ச்சத்து இருக்கிறனால டைஜீனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கால்சியம் இருக்கிறனால எலும்புகளுக்கு ரொம்பவே சிறப்பானது. ராகி ஒரு சூடான தானிய வகை, அதனால தான் ஈஸியாக அது டைஜின் ஆகுது. இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். என்ன தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணாலுமே அடியில் கொஞ்சம் இந்த மாவு இருக்க தான் செய்யும். இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே நம்ம செஞ்சிடலாம். இதோட எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு ஈஸியாக அது வேகும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் எதுவுமே ஊற்றாமல் அப்படியே நம்ம இந்த ராகி ஃப்ளோரை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அது அடியில் கட்டி சேர்ந்துடும். அதனால நம்ம கைவிடாமல் அதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். சிம்மிலே வச்சு நம்ம கலந்து விட்டுக்கணும். ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேம் வச்சோம் அப்படின்னா அது சட்டுன்னு வெந்துடும், டக்குன்னு கெட்டி ஆகிடும். அதனால் நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதனால் சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிளறி விடுறது தான் பெஸ்ட்டு. ஆனால் இந்த ஃபுல் டிஷ்ஷுமே செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் தேவைப்படுங்க. ஏன்னா அது சிம்மில் தான் வைக்கிறோம். அதனால் இன்னொன்று அது நல்லா குக் ஆகிட்டு அந்த ஹல்வா பதத்துக்கு அது வரணும். அந்த அளவுக்கு வைக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் தேவைப்படும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நான் ஜாகரி ஆட் பண்ணிக்கிறேன். ஜாகரி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஈரப்பதமாக அந்த மாதிரி வரும், பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ இது பார்க்கறதுக்கு சாக்லேட் மாதிரி இருக்கிறதுனால என் பையன் கேட்டான், என்னம்மா சாக்லேட் மாதிரி இருக்குது, அப்படியே எடுத்து சாப்பிட்றவா அப்படின்னு. ராகி ஃப்ளோரை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்கள்லேருந்து நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். இதில் நம்ம சுகர் எதுவும் ஆட் பண்ணாததுனால நம்ம ஜாகரி தான் சேர்த்துருக்கோம். அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம். அதாவது சுகர் பேஷண்ட்டை தவிர மற்ற எல்லோரும் சாப்பிட்லாம். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதை கண்டிப்பாக மறக்காமல் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன், சாரி. நம்ம சிம்லேயே வச்சுட்டு தான் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது லாஸ்ட்டாக ஒரு ஹல்வா பதத்துக்கு வரும். அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ராகி பாடி ஹீட்டாக இருக்கிறவங்க, ஆல்ரெடி இயற்கையிலே அவங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் ஹீட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இதை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி கோடை காலத்தில் சம்மரில் இதை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அது ஹீட்டான ஒரு கிரெயின், சூடான தானிய வகை. அதனால் இது அப்போ சாப்பிட்றத விட குளிர்காலத்தில் ராகியை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. பாருங்கள், இது ஹல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி அது ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் ஒரு கேக் ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் ரவுண்டாக இருக்கிற அந்த டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது டெக்கரேட் பண்ணுறதுக்காக முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் இதெல்லாம் அங்கங்கே ஒன்று ஒன்றா வச்சு நான் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் வேணும்னா பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ராகி ஹல்வாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஈவனாக இதை நல்லா அமுத்தி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது சூடாக இருக்கும்போதே இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு இது அப்படியே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, மாற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.